வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா, பொதுவாக சமுதாயத்தில் ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு. இறைவன் இருக்கின்றானா, தெய்வம் இருக்கா, கடவுள் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் சில பகுத்தறிவாளர்கள் சொல்லுவாங்க தெய்வம் இல்லை, இறைவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் அதை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சிறுபான்மையா இருக்கிற நபர்கள் சொல்றாங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி முக்கியமா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பொய். ஜோதிடத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது ஒரு வெறும் வாய் பேச்சு தான், அதை வச்சு வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்ற நபர்களும் இருக்காங்க. ஜோதிடம் தான் உண்மை. நம்ம ஜோதிடங்கிறது ஒரு கைட்லைன்ஸ், ஒரு மேப் மாதிரி, அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அருமையான கேள்விங்க. இப்ப பாத்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னே கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை வைத்துதான் எல்லா விஷயங்களும் காரண காரியத்தோட நடக்குதா அல்லது ரேண்டமா நடக்குதா? ரேண்டம்னா என்ன? இப்ப தாய்க்கரம் போடுறோம், அது 5 உழுகுது, தாயம் உழுகுது, 2 உழுகுது, 6 உழுகுது, 12 உழுகுது. இதுக்கு எந்த ஒரு காரண காரியமும் இல்லை. நீங்க போடுற டைம்ல என்ன உழுகுதோ அதுதான். அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். பிறக்கிறப்போ எப்படியோ அதை வச்சு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எதுவுமே ஒரு பேட்டர்ன் இல்லை, காரண காரியம் இல்லை, போன ஜென்ம கணக்கு இல்லை, விட்டக்குறை தட்டக்குறை எதுவுமே கிடையாது, ஒரு ரேண்டமா போயிட்டு இருக்குதா? அல்லது இல்லை சார், இந்த கர்மா இப்படிதான் வாழணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு, இவர் இப்படிதான் இவரோட வாழ்க்கை இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஏதோ காரண காரியம் இருக்குது அப்படின்னா தான் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். கடவுள்னா ஒரு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சக்தி பிரகாரம் தான் நடக்குதுன்னு அர்த்தம். இல்லை எதுவுமே அப்படி இல்லை அப்படின்னா ரேண்டமாக நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காரண காரியத்தோடு தான் நடக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக காரண காரியத்தோடு தான் நடக்குதுன்னு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கோம். நிறைய பகுத்தறிவாளருங்கிற பேரில் நிறைய பேர் புறக்கணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இப்போ உங்களுடைய மூச்சு உங்களுடைய கண்ட்ரோலில் போகுதா? இல்லை. அதாவது வாலண்டியரா போகாமல் இன்வாலண்டியரா போகுது. இன்வாலண்டியர் ஆக்ஷன் ஆஃப் யுவர் பாடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ரத்தம் சுண்டு விரல்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் போகல. உங்கள் கண்ட்ரோலில் போகிற மாதிரி இருந்ததுன்னா என்னைக்கும் நின்றுருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் ஆட்டோமேட் பண்ணிட்டார். அது ஒரு கேப்லரி மூவ்மெண்ட்டில் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு 2 அடி தண்ணி மேலே ஏற்றணும்னாவே மோட்டர் போடணும், அது பண்ணணும். அதே மாதிரி இந்த துண்டு விரலில் இருக்கிற ரத்தத்தை தலைக்கு வரை கொண்டு போகிறார். இல்லை தலைக்கு தனி ரத்தங்க, சுண்டு விரல் தனி ரத்தம்னு பிரிச்சா வச்சுருக்காங்க. எல்லா ரத்தமும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி ஆட்டோமேட் பண்ணினது அந்த சக்தி, சோகால் கடவுள், ஏதோ சக்தி. அந்த சக்தி இப்போ நீங்கள் ஒரு தடவை சொல்றீங்க, நாளைக்கு காலையில் நான் மீட் பண்ணுறேன், காலையில் 9 AM ஐ வில் பி தேர் அட் யுவர் ஆஃபீஸ் அப்படிங்கிறீங்க. இந்த 9 AM காலையில் வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு காலையில் விடியும்னு எப்படி தெரியும்? நான் காலையில் ஈஸ்டில் கிழக்கே தான் சூரியன் உதயமாகவும் மேற்கு உதயமாகாதுன்னு எப்படி தெரியும்? ஏன்னா இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படி தான் போயிட்டு இருக்குன்னு தெரியுங்கனால நீங்கள் தான் பண்ணுறீங்க அர்த்தமா? இப்போ ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்குது, அந்த மிஷின் எப்படி ஓடுங்கிறது தெரியும். ஆனால் அது நின்றுச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கு தெரியணும்னா அது மிஷினை தயாரித்து நீங்களா இருந்தால் தான் சரி பார்க்க முடியும். அல்லது அந்த மிஷின் பற்றி ஒரு மெக்கானிசம் தெரிஞ்சு மேனுவல் படிச்சிருந்தீங்கன்னா சரி பண்ணலாம். இல்லைன்னா ஓடுற வரைக்கும் ஓடும், அப்படி நின்றுக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது, நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எதனால் நடக்குது, யார் அதை செலுத்துறா, யார் அந்த ஆட்டோமேட்டை இன்னைக்கு வரைக்கும் அது நடத்திட்டு இருக்காங்கிறது தான் கடவுள். சரி, இப்போ நீங்கள் இதை நம்பாமல் இருக்கலாம், இதை நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், எதுவுமே இது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் தான் இந்த உலகத்தை வாழ்கிறேன், நான் தான் என் லைஃப்பை டிசைட் பண்ணுறேன், நான் தான் ஒன்று பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நான் தான் இந்த படிப்பு படிக்கணும்னு முடிவு பண்ணேன், நான் தான் இந்த துறைக்கு வந்தேன், நான் தான் நல்லவன் ஆனேன், நான் தான் புகழ் பெற்றேன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மடத்தனமா. இப்போ நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்படின்னா நீங்களே ரத்தத்தை ஓட்டிக்குங்க, நீங்களே ஹார்ட் பீட் பண்ணிக்குங்க, நீங்களே கிழக்கே உதயமாக மேற்கு பண்ணிக்கங்க. எதுவுமே உங்களால் பண்ண முடியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது எவ்வளோ மடத்தனமான ஒரு விஷயம்னா, இது ஏன் இவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த 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 ஓல் ப்ராசஸ். இப்போ நம்ம பிரெயின் மாதிரி ஒரு பிரெயின் ஒன்று தயாரிக்கிறக்கோ, நம்ம பாடியை தயாரிக்கிறக்கோ பலாயிரக்கணக்கான சூப்பர் கம்ப்யூட்டர் வந்தால் கூட அதை சக்சீட் பண்ண முடியாது. இப்போ ஒன்றில் ஒரு கை உங்களுக்கு போயிடுச்சு, ஒரு விரல் உங்களுக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னா அதே விரல் மாதிரி பண்ண முடியுமா? எவ்வளோ ஒரு பயங்கரமான அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் நீங்கள் அதை ஈடு கொடுக்க முடியாது, கடவுளோட படைப்புக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு செல்லும் 1 நாள் 2 நாளுக்கு ஒரு தடவை செத்து பிழைக்குது. இப்போ முந்தா நேற்று இருந்த செல் உங்கள் பாடியில் இப்போ இல்லை.
இதெல்லாம் யார் பண்றா, நீங்க பிளான் பண்ணி பண்றீங்களா, என்ன நடக்குது? இதுதான் ஒரு தர கேட்டாங்க. ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டை ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினில் போகிற பார்க்குறப்போ, சார் உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களோட கண்டுபிடிப்புலாம் பயங்கரமா இருக்கு, எப்படி சார் அதெல்லாம் பண்ணீங்கன்னா, எல்லாம் காட் இஸ் கிரேட்டுங்க அப்படின்னாரு. என்னங்க காட் இஸ் கிரேட்டுங்கிறீங்க, நாங்கள் பெரிய சயின்டிஸ்ட்னு நினச்சி நீங்கள் போய் ஒரு ரிலீஜியஸ் பர்சன் மாதிரி, ஒரு சர்ச்சு ப்ரீஸ்ட் மாதிரியோ, ஒரு கோயில் பூசாரி மாதிரியோ காட் இஸ் கிரேட்டுங்கிறீங்கன்னா, நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சனால தான் காடோட விஷயம் எனக்கு புரியுது அப்படின்னு. இல்லை சார், நான் இது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நான் நீங்கள் நம்ம பெரிய சயின்டிஸ்ட் நினச்சேன், நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கலைங்கிறப்போ, தம்பி உனக்கு நான் சொல்கிறது புரியும், ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வா, நாளைக்கு வீட்டுக்கு வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டட்னா, ஒரு பெரிய சயின்டிஸ்டே நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகிறப்ப வாப்பா வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி ஒரு ரூம் வச்சிருக்காரு. அந்த ரூமை திறந்து பார்த்தா எல்லாம் நம்மளோட சோலார் சிஸ்டத்தோட சன்னு, மெர்க்குரி, சுக்கிரன், பூமி, செவ்வாய் கிரகம், சனி, குருங்கிற எல்லா கிரகமும் ஒரு ஹார்பிட்ல எப்படி உலகத்துல சுத்திட்டு இருக்குதோ, சோலார் சிஸ்டத்துல வந்து தனித்தனி வட்டம் சூழல்ல சுத்திட்டு இருக்குதோ, அது மாதிரி ஒரு மெட்டல்ல பண்ணியிருக்கிறேன். அவன் பார்த்தோன்னு ஆச்சரியமாயி, சார் அருமையா பண்ணியிருக்கீங்க, எந்த மெட்டல் யூஸ் பண்ணீங்க சார், நீங்க பிராஸ் யூஸ் பண்ணீங்களா, காப்பர் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னா. அதுக்கு இவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, இந்த ரூம் திறந்து பார்த்து இது இருந்தது, ஒண்ணுமே நான் பண்ணல, என்ன இது நான் பண்ணது இல்லப்பா. பார்த்துட்டு, என்ன சார் நல்லா தானே பேசுறீங்க, இது எப்படி நீங்கள் பண்ணாமல் இது எப்படி இருக்கும், ரூம் திறந்தோன்னே இருக்குதுங்கிறீங்க என்ன. இப்போ நீ அப்படிதான்ப்பா நேற்று நம்ம ட்ரெயினில் போகிறப்ப சொன்னேன், கடவுளுங்கிறத ஒன்றுமே இல்லை அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியலைங்க சார், எக்ஸ்பிளைன் பண்ணா. படைப்புன்னு ஒன்று இருந்தால் படைப்பாளின்னு ஒன்று இருக்கணும்ல. இது ஒரு படைப்புன்னு சொல்கிற, காப்பரில் பண்ணியிருக்க, சரி ஒரு இருந்தால் யாரோ ஒருத்தன் செஞ்சுருக்கணும்னா, நான் செஞ்சுருக்கணும், அல்லது இந்த வீட்டுக்கு முன்னாடி யாரோ இருந்திருந்தாங்கன்னா அவங்க செஞ்சுருக்கணும், அல்லது நான் எதுவும் வாங்கியிருக்கணும், யாரோ கிட்ட செஞ்சுக்கிட்டு இருந்து வாங்கியிருக்கணும், ஏதோ இருக்கணும்ல. ஆமாம் இருக்கணும் சார். அதே மாதிரி இந்த உலகம்னு ஒரு படைப்பு இருக்குது, அதில் நீ நானும் உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், பல கண்ட்ரிஸ் இருக்குது, 800 கோடி மக்கள் இருக்காங்க, இத்தனை விஷயங்கள் இருக்குது, இத்தனை படைப்பு இருந்தால் அதை படைச்சவனு ஒருத்தர் இருக்கணும்ல. அதை தான்ப்பா நேற்று நான் வந்து கடவுள்னு சொன்னேன், நீ என்னமோ வந்து கடவுளையும் சயின்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டுங்கிறப்ப தான் அவனுக்கு புரிஞ்சுது. ஓ இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது சார் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம பகுத்தறிவாளன்னு சொல்லிக்கிட்டு தண்ணியும் ஏமாற்றி உலகத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம யாருமே நானும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லை, ஆனால் கடவுள் இருக்கிறார், கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்கிறாருங்கிறது உனக்கு தெரியும். அதாவது கடவுளுங்கிறது உருவ வழிபாடாக கிடையாது, ஒரு சக்தி, நமக்கு மீறின சக்தி, நம்மளை படைத்த சக்தி, அதுதான் பிரம்மா அப்படிங்கிறாங்க, படைத்தல். ஒரு சக்தி இருக்குங்கிறத பூர்ணமாக நான் நம்பிட்டு இருக்கேன். அப்படி உண்மையான ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு நபராக இருந்தால் அவன் நம்பிதான் ஆகணும். இல்லை அது எதுக்குறான் அப்படின்னா இவன் வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்க மறுக்கிறான்னு அர்த்தம், அதான அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அதனால கண்டிப்பாக கடவுள் இருக்கிறார். அடுத்து ஜோதிடம், அதை பத்தி சொல்லுங்க. எப்போ வந்து கடவுள் இருக்கிறாருன்னு வந்துருச்சோ அப்புறம் உள்ள வந்துட்டாரு, டைரக்டர் இருக்கிறாருன்னு ஆயிடுச்சு. டைரக்டர் இருந்தார், படம் இருக்க தான் செய்யும், உரையாடல்கள் இருந்துதான் செய்யும், கதை கருகள் இருந்துதான் செய்யும், ப்ரொடக்ஷன் இருக்குதான் செய்யும், ஒருத்தருக்கு ரோல் கொடுக்கதான் செய்யப்படும். ஸோ என்னன்னா இந்த கடவுளோட லீலை தான் நம்மளுடையது. நம்மளோட இத்தனை ஆத்மாவை படைத்து பரமாத்மா, ஜீவாத்மா, பரமாத்மாவோட ஒரு பகுதி தான் ஜீவாத்மா. நம்மளா ஒரு ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாங்கிற ஒரு சோல் ஆத்மாவை கொடுத்து, அந்த உயிரை கொடுத்து, அந்த உயிர் ஒருத்தரையும் உடலை எடுத்து வாழ்ந்து, அந்த வாழும் காலத்தில் என்னென்ன செயல்கள் செய்யுதோ, என்னென்ன கர்மா செய்கிறதோ, அதை பொறுத்த மாதிரி அடுத்த பிறவில வாழ்ந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த லீலை. அந்த லீலையிலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா அதுக்கு மோட்சம் அடையணும். இந்த சைக்கிள் ஆஃப் டெத் அண்ட் ரீபர்த், டெத் அண்ட் ரீபர்த், இறப்பது அப்புறம் உண்ணாக்க பிறப்பது அப்படிங்கிற சைக்கிள்லேருந்து நீ விடுபட்டு வரணும். சார் எனக்கு இறப்பும் வேண்டாம் சார், எனக்கு பிறப்பும் வேண்டாம் சார், நான் இதை விட்டு நான் விளைக்கிறேன், இந்த கேம் விட்டு நான் விளைக்கிறேன் அப்படின்னா மோட்சம் அடையணும். மோட்சம் அடையிறப்ப என்ன ஆகும்னா இந்த ஜீவாத்மா போய் பரமாத்மாவோட சேர்ந்துரும். அது இன்னொரு கருவில் போய் கருவை ஃபார்ம் ஆகாது, ஏன்னா அதோட கர்மாவை கழித்து விட்டது. கர்மா நீங்க சாகுறப்ப என்ன கர்மா பாக்கி இருக்குது, என்னென்ன ஆசைகள் பாக்கி இருக்கு, என்னென்ன உணர்வுகளோட நீங்க சாகுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னொரு பிறவி எடுக்க முடியும். நீங்க எல்லாம் முடிஞ்சதுரா சாமி, எல்லாம் முடிஞ்சது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு சாமியார் ஆயிட்டேன், ஐ எம் சோ ஹாப்பி வித், எனக்கு நம்ம போய் வாழ்க்கையில செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மோட்சம் எப்போ ஒருத்தர் அடையிறானோ அவனுக்கு கர்மா அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு எனர்ஜியே இல்லை. கர்மாவோட பாக்கி இருந்தால் தானே போவீங்க. அவன் மோட்சம் அடைஞ்சிருவான். அவன் வந்து இந்த மாதிரி
இதுக்குள்ள வருமானம். அதனாலதான் பெரிய பெரிய முனிவர்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிறவி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுலதான் பல வழிகள் இருக்குது. ராஜ யோகம், இந்த நம்மளோட இந்து சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம், மெடிடேஷன், யோக முயற்சி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி எண்ணத்தை குறைத்து நம்ம கடவுளை தியானம் மூலமாக அறிந்து அவனோடையே போய் ஐக்கியமாகும் பொழுது பெரிய பெரிய ஞானிகள், வள்ளலார், ரமணர் மகரிஷி, ராமகிருஷ்ண பரஹம்சா, விவேகானந்தா போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மாவை உடலுக்கு வெளியில கொண்டு வந்து தன் உடலையே அவங்க பார்த்து நாம பேசுற, அதாவது இந்த எப்படி ஆத்மாவையும் உடலையும் பிரித்து பார்த்து இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, ஆஸ்ட்ரல் டிராவலிங் சொல்லுவாங்க. பாடி எங்கே தான் இருக்கும், ஆனால் அவங்க ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. பண்ணி இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எதுனா எந்த கேம் நடக்குதுன்னா தெரிந்து அவங்க சமாதி ஆயிட்டாங்க. அதனால அதான் ஜீவசமாதிங்கிறது என்னன்னா, எப்போ ஒருத்தர் ஞானம் பிறந்துருச்சுன்னா என்லைட்மெண்ட் ஆயிட்டாங்க, விழிப்புணர்வு ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ ஆத்மாக்கு இறப்பு இல்லை. இந்த பாடி தான் இறங்கும் போகுமே ஒழிய ஆத்மாக்கு இறப்பு இல்லைன்னு தெரிகிறப்போ அவங்க என்லைட்மெண்ட் ஆயிடுவாங்க. என்லைட்மெண்ட் என்னங்க, ஞானம் அடைந்துருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பயம் போயிடும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் சேர்த்து வைக்கணும், டெபாசிட் எவ்வளோ இருக்குது, சொத்து சேர்க்கறது இல்லாமல் அவங்க வாட்டு பிச்சை எடுத்துட்டு ஜாலியாக போகிற இடத்துல சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா ஆத்மாக்கு இழப்பு இல்லை, ஆத்மாக்கு இறப்பு இல்லை. எதுக்கு அவங்க பயப்படணும்? புரியுதுங்களா? நம்ம பயந்துட்டு ஏதோ அடிபட்டுருமோ, நம்ம செத்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவனுக்கு தான் கருக்கடியா இருக்கும். நம்ம லாஸ் ஆயிருமோ, நமக்கு நடுரோட்டுக்கு வந்துருமோன்னு. ஒண்ணுமே இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை சாமின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்க தைரியமாக ஞானத்தோடு வாழும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாம் வரும். ஸோ அதுதான் ஞானம். அந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற சாஸ்திரம் உங்க ஜாதகத்துல நீங்க எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கர்மால தான் நீங்க பிறந்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா 8ல இருந்து சனி பார்வை பெற்று ராகுவோட சேர்ந்திருக்கும் பொழுது 8ங்கிறது கஷ்டங்கள், அசிங்கம், கேவலம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதை சனி ராகு சேர்ந்து இன்னும் அசிங்கப்படுத்தி வாழ்க்கையில நீங்க சிரமப்படணும். அது அந்த லக்னாதிபதி 8ஆம் வீட்டதிபதி திசையே வரப்போ படுபாதாளத்துக்கு போய் கஷ்டப்படணுங்கிற மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி லக்னாதிபதி அருமையான இடத்துல இருந்து குரு பார்வையில் பெற்று ராஜயோக அதிபதி திசைகள் 20 வயசுலேருந்து 60 வயசு வரும்பொழுது பேர் சொல்லும் நபராக, பெரிய கம்பெனியில பெரிய டைரக்டராக, பெரிய சிஇஓவாக, ஒரு நாட்டின் அதிபராக, பேரும் புகழும் இருக்கக்கூடிய அவராக வாழணுங்கிற போன பல ஜென்மத்தில் செய்த கூட்டு கர்மாவின் அடிப்படையில பிறந்தவங்களும் இருக்காங்க. ஸோ முழுக்க உன்னுடைய கர்மாவோட பாக்கி என்ன, இந்த ஜென்மத்தில் நீ என்ன மாதிரி வாழ்க்கை வாழணுங்கிற எல்லா விஷயமும் டெட்டர்மைன் ஆக்கப்பட்டது, முடிவாக்கப்பட்டது, டிசைன் ஆக்கப்பட்டது. இதுல நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நம்ம அந்த ரோல் தான் பிளே பண்ணணும். ஸோ நம்ம ஜாதகம் பார்க்கறதுனால நம்மளோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு போகணும், அவ்வளவுதான். நானே பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் இந்த வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ எனக்கு என்னோட ரோல், என்னோட ஜாதகம் புரிஞ்சுதோ, நீ இந்த ஞானத்தை அறிந்து இதுல மக்களுக்கு வரவங்களுக்கு கைட் பண்ணணும். புதன் 8ல மறைஞ்சிருக்கு, மறைந்த பாவம், சாஸ்திரத்தை தான் படிக்கணும். போய் கண்டெம்பரரியா பிஸ்னஸ் பண்றதோ 4 ஆட்களை போட்டு பண்றதோங்கிறதுலாம் சரி வராது. அது நல்லாவே பார்த்துட்டேன். ஸோ நம்மளோட கர்மா என்ன, நம்மளோட பிராப்தம் என்னன்னு தெரிந்துவதற்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம். பார்த்துக்கிறனால தேவையற்ற விஷயங்கள், பண விரயங்கள், சமய விரயங்கள் செய்யாமல் நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதே டைரக்ஷன்ல போயிட்டோம்னா ஈஸியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். அல்லது ஜெயிக்கலினாலும் வண்டியை ஸ்மூத்தா ஓட்டலாம். இல்ல நமக்கு தொழில் ஸ்தானமே சரியில்லை, ஆனா தொழில் பண்றேன்னு இறங்கினோம்னா நஷ்டங்கள் தான் வரும். அப்புறம் இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை தவறான முடிவு எடுத்துட்டாவே விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த வேலை பெரிய விலையா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற கால சூழல் அப்படி இருக்கு. ரியல் எஸ்டேட் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், அட்வான்ஸா இருக்கட்டும், ரெண்டலா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்டா இருக்கட்டும், ஒரு தவறான முடிவுகள் 2 வருடம் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துருது. நம்ம 1000 வருஷம் வாழ போறது இல்லை. நல்ல ஜாதகமா இருந்தா ஒரு 70-80 வருஷம் வாழ போறோம். அதனாலதான் இந்த ஜோதிடம் பார்த்து நம்ம கர்மாவை தெரிந்துதான் பண்றோமே ஒழிய ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எதையுமே மாற்ற முடியாது. இது அப்படி பண்ணிடலாம், இது இப்படி பண்ணிடலாம், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பூஜை பண்றதெல்லாம் நமக்கு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன மாதிரி பிராப்தங்கள் இருக்கு, எந்த நேரத்துல எப்படி பண்ணணும், உங்களுக்கு எந்த தொழில் ஒத்துக்கும், எந்த துறை உங்களுக்கு நல்லதுங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் செத்துமே ஆனால் வாழ்க்கை வெற்றி பெறலாங்கிறது தான் ஜோதிடம். கடவுள் இருக்கிறார், ஜோதிடம் உண்மை. டெப்தா அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலங்களில் இதை விட சுவாரஸ்யமான கண்ணை பத்தி பார்க்கலாங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.